தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வர இருக்கக்கூடிய விஸ்வாவசு வருடம் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? முதல்ல பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆண்டு சூரியன் ராஜாவாகவும் மந்திரியாகவும் மற்றும் செவ்வாய் தானியாதிபதியாகவும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அவர்கள் இந்த வருடம் அப்படித்தான் பிறக்கிறது. துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரமும் மகர லக்னத்தில் இந்த வருட பிறப்பு நிகழ்வது அனைவருக்குமே ஒரு நல்ல புத்தாண்டாக இது அமையும். பொதுவாக கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசியில் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உலக அளவில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்கும். அதில் இந்த சூரியனினுடைய மாற்றமானது உலக அளவில் பல இயற்கை சீற்றங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த வருடம் நமக்கு சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி இடம்பெறுகிறது விஸ்வாவசு வருடத்தில். ஸோ இந்த விஸ்வாவசு வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சியில் குரு பகவான் 3 ராசியில் இருக்கார். இப்பொழுது அவர் ரிஷப ராசியிலேயும், வைகாசி மாதம் அவர் மிதுன ராசியிலேயும், பின்னர் 2 மாத காலம் அவர் கடக ராசியிலேயும், திரும்பவும் மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு செல்கிறார். இப்படி 3 ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய குரு பகவானால் உலகத்தில் பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். இந்த நிகழ்வுகள் மக்களுக்கு சில கேடுகள் விளைவிப்பதாகவும் இருக்கக்கூடும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீர் வழியாக, அதாவது தண்ணியில் ஏதாவது ஒரு விதமான வைரஸ் கொரோனா பாதிப்பு வந்தது போல் செவ்வாயின் ஆதிக்கத்தால் மக்களுக்கு புதுவிதமான ஒரு வைரஸ் நோய் தண்ணியில் கலந்து அது கால் வழியே மக்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். அதே மாதிரி இரத்தத்தில் கலந்து இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது விஸ்வாவசு ஆண்டினுடைய பலன்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா பத்ரிநாத், கேதார்நாத் இந்த மாதிரியான ஒரு பில்கிரிமேஜ் இடத்துலலாம் நிலச்சரிவுகள் அதிகம் இருக்கும். இதனால் மக்களினுடைய இறப்புகளும் மக்களுக்கு பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். இது நமக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அந்த காலகட்டத்தில் அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது. அடுத்ததாக அண்டை நாடுகளுடன் நமக்கு ரொம்பவுமே நட்பாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட பகையாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த கிரகநிலைகள் சாத்தியமாக இருக்குது. தங்கம் வெள்ளியினுடைய விலை நமக்கு கொஞ்சம் சாதகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்தியாவை பொறுத்த மட்டில் நிறைய புதுவிதமான தொழில் தொடக்கங்கள் அதிகமாக இருந்து நிறைய பேருக்கு தனிப்பட்ட வியாபாரம், பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் தனிப்பட்டு தொடங்கக்கூடிய ஒரு செயல்பாடு நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்க போகுது இந்த விஸ்வாவசு வருடத்தில். மற்ற நாடுகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன், யூரோப்பியன் கண்ட்ரீஸு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு மக்கள் பஞ்சத்துக்கு உள்ளாவார்கள். அவர்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமை ஒரு சில நாடுகளில் வரும் அப்படிங்கிறதும் பஞ்சாங்க குறிப்பு சொல்லுகிறது. இந்த விஸ்வாவசு வருடத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும், நிறைய விவாகரத்து குறையும், பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகம் இருக்கும். அதே போல் மருத்துவ துறையில் பெரிய மருத்துவர்கள் எல்லாம் புதுவிதமான மருந்துகளினுடைய கண்டுபிடிப்பு, இப்போ வரக்கூடிய வியாதிகளுக்கு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டினுடைய பொது பலனாக இருக்குது. ஸோ இதற்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் நமக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நாம் எல்லா கோவில்களுக்குமே நல்லெண்ணெய் மற்றும் நெய் தானம் செய்ய சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த வருடத்தில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளையும் செய்தால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இது பொது பலன். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தில் இடம்பெறக்கூடிய இந்த கிரக மாற்றங்களில் நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு, 30 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருப்பவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், பிள்ளைகளுக்கு திருமணங்கள் செய்யக்கூடிய யோகங்கள் மற்றும் இவர்களுக்கு வாழ்க்கையில் இவர்களினுடைய வியாபாரம், மேல் கல்வி மற்றும் திருமண யோகங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வசதிகள் பெருகும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய பலனில் நல்ல உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடியதாகவே அமைகிறது.
பெண்களுக்கு குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். வரக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான ஒரு நற்பலன்களையும் கொடுப்பதற்கு சாதகமாக அமைகிறது. இந்த வருடத்தில் மேஷராசி நேயர்கள் ஒரு முக்கியமான ஆலயங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அறுபடை முருகனை வழிபாடு செய்து சஷ்டி அன்று முருகனுக்கு விரதமிருந்து முருகன் வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி நேயர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான ஆண்டாக அமைகிறது. குடும்பத்தில் சுபங்கள் நிச்சயமாக நடக்கும். பிள்ளைகளினுடைய திருமணம் மற்றும் பிள்ளைகளினுடைய மனமாற்றம், பெற்றோர்களிடத்தில் அவர்கள் அதிக அன்பை காட்டுவது, கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி பல விஷயங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகளிலிருந்தும் நீங்கள் வெளிவரலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வரும். அலுவலக ரீதியாக இவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடமானது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இவர்கள் இந்த வருடத்தில் சக்தி பீடங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதும் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல பேரும் புகழும் உயரும். இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வேலை விஷயத்தில் இவர்கள் வெளிநாடு பிரயாணங்களும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருவதும் இவர்கள் அந்த அழைப்பை ஏற்று இவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வருவதும் ஒரு பெரிய பலமாகவே அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளுக்கு திருமணங்களும் மற்றும் குழந்தை பேறு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு புதுவிதமான யோகங்கள் இந்த ஆண்டு காத்திருக்கிறது. இந்த ஆண்டு இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், பேச்சாளர்கள் இவர்களுக்கு விருது வாங்குவதும் மற்றும் இவர்களினுடைய அங்கீகாரம் குடும்பத்திலேயும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி ஒரு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இவர்கள் பரிகாரமாக இந்த ஆண்டு முழுவதும் குரு ஸ்தலங்கள் சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். கடகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ராகு பகவான் 8ஆம் இடத்திலேயும் கேது பகவான் 2ஆம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்வது கடகராசிக்காரர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கலாம். அஷ்டம சனி உங்களுக்கு விடுதலையாகி 9ஆம் இடத்திற்கு வந்தாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் 2 மாத காலம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுக்கலாம். புதிய வியாபார தொடக்கங்களை சற்று நிதானித்து யோசித்து செயல்படவும். புதிய கடன் வாங்குவதும் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் மற்றும் நீண்ட தூரத்தில் உங்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக செல்லும் பொழுது விநாயக பெருமானை வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் உங்கள் பிரயாணங்களை தொடரலாம். கடகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு சர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அரியலூரில் அருகாமையில் இருக்கக்கூடிய கார்கோடேஸ்வரர் ஆலயம் இந்த வருடத்தில் நீங்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டும். சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான ஆண்டாக இருக்கும். இருப்பினும் ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் 10ஆம் இடத்தில் குரு பகவான், இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சிம்மராசிக்காரர்கள் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பல வகையான மனக்குழப்பங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகலாம். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியங்கள் பாதிப்புகளும் மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குறைகளும் வரலாம். சிம்மராசி நேயர்கள் இந்த வருடத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திரிலோக்கி அப்படிங்கிற ஒரு ஆலயம், சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று அங்கு குரு பகவானையும் மற்றும் ரிஷப ஆரூடரை வணங்குவது நல்லது. திருவையாறில் இருக்கக்கூடிய ஆர்கொண்டேஸ்வரரை வணங்கி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஆர்கொண்டேஸ்வரருக்கு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம்.
கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான ஆண்டாக இருக்கும். 7ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த கண்டகச்சனியானது சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம். இருப்பினும் ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய தொந்தரவும் இருக்காது. காதலர்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னர் ராகு 6ஆம் இடத்துலையும் கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் வருவது தன லாபத்தை கொடுக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவதனால் இந்த வருடத்தில் வேலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. புதிய வேலையில் சேருவதோ அல்லது புதிய வியாபார விஸ்தரிப்பை ஒத்தி வைப்பது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் விநாயகர் ஆலயங்களினுடைய வழிபாடு சிறந்தது. பிள்ளையார்பட்டி மற்றும் காணிப்பாக்கம் சென்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதும் மற்றும் உங்களினுடைய இல்லங்களில் நீங்கள் கணபதி ஹோமம் செய்து கொள்வதும் நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் மிகுந்த ஒரு லாபத்தையும் நன்மையும் தரக்கூடியதாகவே இருக்கும். இறைவனின் பரிபூரண ஆசீர்வாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் பார்வையானது துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் அடையலாம். இந்த வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய வியாபாரத்தின் உடைய ஆரம்பம் மற்றும் இருக்கக்கூடிய வியாபார விஸ்தரிப்பு, புதிய வேலையினுடைய தேடல், குடும்பத்தில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் சென்று வணங்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான ஆலயங்களும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோலாப்பூர் சென்று அங்கு மகாலட்சுமியை வணங்குவது மேலும் சிறப்பை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் வரும். இருந்த போதிலும் வைகாசி மாதத்தில் இடம்பெறக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வருடத்தில் உள்ள இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வருவதும், ராகு கேது 4 மற்றும் முறையே 10ஆம் இடத்தில் கேது பகவானும் வேலையில் சற்று குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுக்கலாம். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொடுப்பார். ஆகவே நண்பர்களுக்கு உதவுவதோ அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்திடுவதையோ ஒத்தி வைக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய எந்த விதமான கெடுபலனும் உங்களுக்கு நெருங்காது. தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சியானது 7ஆம் இடத்தில் வருவதனால் அதிகமான லாபத்தை பெறுவார் 12 ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள். பாக்கியத்தில் செல்லக்கூடிய கேது உங்களுக்கு அனைத்து விதமான பித்ருக்களின் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்பை கொடுத்தாலும் கூட பெரிய அளவுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். இவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ ஆலய வழிபாடுகளும், சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் நல்ல பலன்கள் உண்டு. மகர ராசி அன்பர்கள் 7.5 சனி விடுபடக்கூடிய இந்த விஸ்வாவசு வருடத்தில் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். புதிய வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் மாற்றுவது மற்றும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனச்சோர்வு மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்கவலைகளும் தீரும். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் வைகாசி மாதத்திற்கு பிறகு புதிய கடன் முயற்சியில் ஈடுபட வேண்டாம். வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவதை செய்யலாம். நகை கடன்கள் பெறுவதோ அல்லது நகை அடகு வைப்பதையோ தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நிறைய சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு செல்லலாம். கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில், நாகர்கோவில், இப்படிப்பட்ட ராகு கேது ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய மகர ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. கும்பராசி நேயர்கள், இந்த ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு பலவிதமான ஒரு திருப்பங்களை தரக்கூடியதாகவே இருக்கும். இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும்.
தந்தையின் உடல் ஆரோக்கியம் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று மனக்கவலைகள் வரலாம். இருப்பினும் பெரிய அளவுக்கு இழப்புகள் இருக்காது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பலவிதமான கனவுகளும் நிறைவேறும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகுவது உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் நிறைவையும் கொடுக்கும். நீண்ட காலமாக உங்களினுடைய சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட கூட்டு தொழில்கள் மற்றும் உங்களினுடைய உயர் அதிகாரிகளினுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபமேற்றலாம். வியாழக்கிழமை தோறும் கருட தரிசனமும் கருட பகவானினுடைய ஆராதனைகளும் சிறந்தது. மீனராசி அன்பர்கள் இந்த வருடம் மீனராசி நேயர்களுக்கு பலவிதமான நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் ஜென்மத்தில் சனி பகவானும் ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதும் சில விரயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். மேலும் இந்த வருடத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் சில நஷ்டங்களும் உண்டு. இந்த நஷ்டங்கள் உங்களினுடைய சொத்து சம்பந்தப்பட்டதோ அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு சில வியாபாரத்தில் நஷ்டங்களோ ஏற்படலாம். மீனராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த வருடத்தில் மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்களும் சிறந்தது. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்றும் நீங்கள் திருவண்ணாமலை சென்று அங்கு சிவனடியார்களுக்கு அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்து வர கிரகதோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.